அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அது எப்போ கால்ஃபர் பண்ணாங்க, என்ன மாதிரி போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணிருக்கிறாங்க, மொத்தம் வேக்கன்சி எத்தனை காலி பணியிடம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு ஏதோ ஒரு டாபிக் எடுத்து இந்த வீடியோவில் டீல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த வீடியோவை வெளியிடுறோம். அனைவரும் பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொது அறிவை வளர்ப்போம், போட்டித் தேர்வுக்கு தயாராகும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கனிமம், அந்த கனிமத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை போடுறோம். இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதுக்கு வெளியிடுற மொதல் வீடியோ. வரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க டிஎன்பிஎஸ்சியை பற்றி, அந்த எக்ஸாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 709, நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 07/2025 7/2025. டேட் எப்போ இது பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 25/4/2025, அதாவது வெள்ளிக்கிழமை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 25/4/2025 தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வெளியே விட்டுருக்குறாங்க. இது கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 சர்வீசஸ், குரூப் 4 கோர்ஸும் கால்ஃபர் பண்ணிருக்கிறாங்க. 25ஆம் தேதி கால்ஃபர் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் தான் அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு கடைசி தேதி எப்போனா 24/5/2025, கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலாம். மே மாதம் 24ஆம் தேதி வரலையும் போடலாம். அதுதான் லாஸ்ட் டேட். எக்ஸாம் எப்போ வச்சுருக்காங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 12/7/2025, அதாவது ஜூலை மாதம் வச்சுருக்கிறாங்க எக்ஸாம். நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3935, 3935 இவ்வளோ போஸ்ட்டை கால்ஃபர் பண்ணிருக்கிறாங்க. என்ன போஸ்ட் பேர் எது கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா, விஏஓ அது கால்ஃபர் பண்ணுறாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, டைப்பிஸ்ட்டு, அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் கால்ஃபர் பண்ணுறாங்க. மொத்த போஸ்ட் வந்து 3935. இது எக்ஸாம் எப்படி வைக்க போகிறாங்கன்னா, மொத்தம் 3 சப்ஜெக்ட்டு பற்றி வைக்க போகிறாங்க. முதல் சப்ஜெக்ட் பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். தமிழில் எந்த அளவுக்கு வந்து கேண்டிடேட்டுக்கு தெரியும், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ் நிறைய நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னால அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு பார்ட் ஏ வச்சுருக்கிறாங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பொதுவான ஒரு படிப்பு. 10வது லெவலில் வந்து சயின்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அரசியல் அப்படின்னு பற்றி எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் சிலபஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து சிலபஸ் நான் கொடுக்குறேன். பார்ட் பி. பார்ட் சி பார்த்தீங்கன்னா அப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, சும்மா ஒரு டெஸ்ட்டு, ரீசனிங் டெஸ்ட்டு. இது எப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும், அது எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், சும்மா ஒரு மென்டல் எபிலிட்டி, எப்படி வந்து அறிவு நல்லா வேலை செய்தா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கோசம் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு வைக்கிறாங்க. அதுவும் டெஸ்ட் மார்க் உண்டு. மொத்தம் 3 பிரிவாக வச்சுருக்கிறாங்க. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு, பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, பார்ட் சி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு 3 டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்குது. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் கனிமம்னு ஒரு இருக்குது. கனிமம்னா மினரல்ஸ். அந்த மினரல்ஸை பற்றி ஏதாவது ஒரு மினரல் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்பங்களா. கனிமங்கள் நம்மளுக்கு நிறைய கனிமங்கள் டெய்லி யூசேஜ் நமக்கு பயன்பட்டு இருக்கு.
டெய்லி சில கனிமத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அது என்ன கனிமம்னு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், சிமெண்ட் தயாரித்து ஒரு கனிமம் பயன்படுத்துகிறாங்க. என்ன கனிமம்னு யாருக்காவது தெரியுமா? சிமெண்ட்டுங்கிறது நம்ம டெய்லி எவ்வளோ இடத்து வீடு கட்டுறாங்க, ஆஃபீஸ் கட்டுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க, எல்லாத்துக்கும் சிமெண்ட்டு தேவைப்படுது. எவ்வளோ பிராண்டு சிமெண்ட் வந்துட்டுருக்கு. டால்மியாம்பாங்க, சங்கர் சிமெண்ட்டும்பாங்க, இந்த மாதிரி அல்ட்ராடெக்கும்பாங்க, டான்சம் சிமெண்ட்டும்பாங்க, இந்த மாதிரி ஜேகே சிமெண்ட்டும்பாங்க. எவ்வளோ சிமெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பேக்காக விற்றுட்ருக்குறாங்க. நிறைய பில்டிங் டெய்லி பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிமெண்ட்டு அந்த சிமெண்ட் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? டவுட்டு தான், சந்தேகமா தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குள்ள தான். வாங்க, இப்போ ஒரு கனிமம் வந்து அதுக்கு பயன்படுது. நான் கடைசியாக சொல்கிறேன் அது என்ன கனிமம்ட்டு. சிமெண்ட்டை தயாரித்துக்கு ஒரு கனிமம் பயன்படுது. அது என்ன கனிமம் ரைட்டுங்களா? அடுத்தது சிமெண்ட் மட்டும் இல்லை, அதே கனிமத்தை, அதே மினரலை இந்த மாதிரி வால் போர்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, வீடு ஆஃபீஸ் மேற்பகுதியை அழகுபடுத்த, மேலே கூரையை வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு, தற்காலிகமாக ஒரு ஆடம்பர பங்களா, இப்போ ஷூட்டிங்லாம் நடக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆடம்பரம் மாதிரிலாம் இது போடுவாங்க, செட்டு போடுவாங்க. அந்த மாதிரி செட்டு போகிறதுக்கும் அந்த மினரலில் பயன்படுத்தின இதைத்தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நிறைய பேக்காக வாங்கி மூட்டையாக வாங்கி அந்த மாவை வாங்கி தான் கரைச்சி அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் செட்டெல்லாம் போடுவாங்க. பெரிய ஆரண்மரம் இருக்கிற மாதிரி, பெரிய பெரிய பங்களா இருக்கிற மாதிரி, கோர்ட்டு சீன் இருக்கிற மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி, இப்படி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சினிமாவில் ஒரு செட்டு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அது உள்ளபடி இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு செட்டு போட முடியும்னா அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு கனிமம் வந்து தான் அது பயன்படுது. அதனுடைய பவுடரை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அந்த கனிமம் பயன்படுது. சிமெண்ட்டை தயாரிக்க பயன்படுது. இந்த மாதிரி வந்து மேலே ஒரு பில்டிங்கோட ரூஃபை வந்து அழகுபடுத்துக்கு பயன்படுது. அதே போல் வந்து டெம்பரரி ஒரு ஆடம்பரமாக ஒரு பங்களாவை கட்டுறதுக்கு பயன்படுது. சிமெண்ட்டு, ஒயிட்டு சிமெண்ட்டு, அந்த ஒயிட்டு சிமெண்ட்டுங்கிறது இந்த கனிமம் தான். இந்த கனிமம் என்னான்னு தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. சில பேர் நினைக்கலாம், சார் இது ஒன்றும் இல்லை சார், அது இதுதான் சுண்ணாம்பு தான் அப்படின்னு நினைக்கலாம். சுண்ணாம்பு கிடையாது. வாங்க நான் கடைசியில் சொல்கிறேன். அதே போல் எலும்பு முறிவுக்கு மாவுக்கட்டு போடுவதற்கு இது பயன்படுது. இப்போ எலும்பு கையிலையோ காலிலோ முறிஞ்சு போச்சுன்னா மாவுக்கட்டு போடுவாங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஈரமாக இருக்கும், அதை வச்சு அப்படியே கட்டினா நல்லா டைட் ஆகிடும். அப்போ என்ன ஆகணும், எலும்பு அந்த பொசிஷன் வந்து எந்த இடத்துல உடஞ்சி போச்சு அந்த இடத்த திருப்பி பல நாளைக்கு வச்சு இந்த மாவுக்கட்டு போட்டாங்கன்னா அந்த எலும்பை வந்து அங்கங்கே நவர விடாது, அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கும். எலும்பு கூடின பிற்பாடு அந்த மாவுக்கட்டை அவுத்துருவாங்க, எலும்பு வந்து சரியாயிடும். அப்போ இந்த மாதிரி எலும்பு முறிவுக்கு கையிலையோ காலிலையோ இடுப்புலையோ எங்கே எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் இந்த மாவுக்கட்டு முதல்ல போடுவாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு விலகி இருக்குன்னு பார்த்து, எலும்பு விலகி இருக்குன்னு பார்த்து திருப்பி அந்த பொசிஷனில் வச்சு இந்த மாவுக்கட்டு போட்டாங்கன்னா உடம்பு அந்த எலும்பு முறிவு சரியாயிடும். அப்போ அந்த மாவுக்கட்டு போகிறதுக்கும் இந்த கனிமம் பயன்படுது. எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னேன்? சிமெண்ட்டு தயாரிக்க பயன்படுதுன்னு சொன்னேன். மேலே ரூஃபிங் போடுறதுக்கு பயன்படுதுன்னு சொன்னேன். ஒயிட்டு சிமெண்ட்டு, அதுக்கு அந்த பொருளும் இந்த கனிமம் தான், இந்த மினரல் தான் அப்படின்னு சொன்னேன். எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா அதுக்கு வந்து மாவுக்கட்டு போடுவாங்க, அதுக்கும் இந்த கனிமம் தான் பயன்படுதுன்னு சொன்னேன். அடுத்தது பல் டாக்டர் போனீங்கன்னாக்கா அந்த செயற்கை பல், ஆர்டிஃபிஷியல் டீத் கட்டுறதுக்கு வந்து அளவு எடுப்பாங்க. அதுக்கு ஒரு இதை வச்சு மாவு மாதிரி ஒரு இதை வச்சு அந்த மேலே நம்ம பல்லில் வந்து அந்த மாவு மாதிரி இருக்கிறத வச்சு மேலே அழுத்துவாங்க. அப்போ அந்த பல்லோட அளவு தெரியும். அந்த மாதிரி இதுக்கு வந்து செயற்கை பல் கட்டுறதுக்கும் இந்த மாதிரி இதை வந்து பயன்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் வந்து அது ஒரு உரமாக பயன்படுது. அந்த கனிமம் வந்து விவசாயத்தில் உரமாக பயன்படுது. அதையும் வந்து இந்த மாதிரி பேக் போட்டு விற்பாங்க. அப்புறம் சாக்பீஸ் நிறைய ஸ்கூலு காலேஜில் இப்போல்லாம் சாக்பீஸை எழுதுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து கலர் சாக்பீஸ் கொடுத்துருக்கேன். அது மாதிரி லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுத்தாங்கனாக்கா அந்த கலர் வந்துடும். ஆனால் மெயின் பொருள் வந்து அந்த மினரல் தான், அந்த கனிமம் தான். அதை வச்சு தான் சாக்பீஸ் தயாரிக்கிறாங்க. அப்போ அது என்ன மினரல், என்ன கனிமம் அப்படிங்கிறத இப்போ கேள்வி. நான் முதல்ல சொன்னேன், இதனுடைய விடையை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்களாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்றுனா நீங்கள் யூகிச்சுக்கிட்டே வாங்க, இதாக இருக்குமா அதாக இருக்குமா அப்படின்னு யூகிச்சுட்டே வாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், சுண்ணாம்பு கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க உதாரணத்துக்கு சுண்ணாம்பு தான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன்னே ஒரு இது வைக்கணும், ஒரு சாம்பார் வைக்கணும். சாம்பாருக்கு பருப்பு முக்கியமா இல்லை மிளகாத்தூள் முக்கியமா? பருப்பும் முக்கியம், மிளகாத்தூளும் முக்கியம். அதே போல்
சில மினரலோட இதையும் சேர்த்து பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கு. சிமெண்ட் தயாரிக்கு அப்படிதான். சுண்ணாம்புக்கல் பயன்படுத்துறாங்க, அதோட இந்த இதையும் பயன்படுத்தினா சிமெண்டா இருக்கும். இல்லைன்னா சிமெண்ட் வெறும் சுண்ணாம்புக்கல் மட்டும் அரைச்சு விட்டாங்கன்னா சிமெண்ட்டை வராது. ரைட்டுங்களா? அப்போ உரமாகவும் பயன்படுத்துறாங்க, சாக் பீஸ் தயாரிக்கவும் இந்த கனிமம் பயன்படுத்து. ரைட்டுங்களா? வாங்க அடுத்து நல்ல சின்ன சின்ன பொம்மை தயாரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பொம்மை அழகான பொம்மைலாம் தயாரிக்கிறதுக்கு, கிருஷ்ணன் மாதிரி இயேசு மாதிரி இது மாதிரி எவ்வளவோ பொம்மைலாம் தயாரிக்கிறதுக்கும் இந்த கனிமம் இந்த மினரல் பயன்படுது. ரைட்டுங்களா? யூகிச்சிட்டே வரீங்களா, இதாக இருக்குமா அதாக இருக்குமாட்டு நீங்களா அது கொஞ்சமாக மனசில் இதாக இருக்குமா அதாக இருக்குமோ நீங்கள் யோசிச்சுட்டே வாங்க. கடைசியில் முடிக்கும்போது அது என்ன மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த பொம்மைலாம் எப்படி செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மாவு மாதிரி இது மாதிரி தான், இட்லி மாவு மாதிரி தோசை மாவு மாதிரி அந்த கனிமத்துடைய பவுடரை எடுத்து உள்ளார ஒரு ஏதாவது ஒரு கப்புலையோ ஏதாவது ஒரு இதில் பக்கெட்டில் போட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மவுல்டுன்னு பேர், அந்த மவுல்டில் ஊற்றினாங்கனாக்கா அந்த ஊற்றின பிற்பாடு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி நம்ம என்ன மாதிரி ஷேப் வச்சுருமோ அந்த ஷேப்புக்கு அப்படியே அது பொம்மையாக வந்துடும். அதாவது ஒரு பொம்மை ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் மவுல்டு. அதில் இந்த மாவை ஊற்றுனா கொஞ்சம் நேரம் கழித்து காஞ்சி அந்த பொம்மை மாதிரி நம்மளுக்கு ஷேப்பு கிடச்சிடும். அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. இதான் வந்து அந்த கனிமம் அந்த மினரலோட மாவு. அந்த மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா லிக்விடாக ஆக்கிடுவாங்க. திருப்பி இது மவுல்டில் ஊற்றி என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பொம்மை வேணுங்கிறது செஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? இந்த பாருங்க சின்ன சின்ன பொம்மைலாம் செய்கிறாங்க பாருங்கள். அந்த பவுட்ரு வச்சுக்குவாங்க, அந்த பவுட்ரு வச்சு இதில் ஊற்றி இது மாதிரி தான் மவுல்டு, சின்ன சின்ன பொம்மை மாதிரி முகம் மாதிரி இருக்குது. அதில் வந்து இதில் ஊற்றினாங்கனாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தாங்கனாக்கா அந்த பொம்மை கிடச்சிடும். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் யூஸ் பார்த்தீங்களா? இதை வந்து இந்த எக்ஸாமில் வந்து இதில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ்னு பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்குது. அதில் மினரல்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, எக்ஸாம் வந்து எந்த கேள்வி கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கேள்வி கேட்கணும் வச்சுங்க, சிமெண்ட் தயாரிக்கிற ஒரு கனிமம் இது அப்படின்னு இந்த கனிமத்தை பேர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை டிக் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி உரமாக பயன்படுற ஒரு கனிமம் இது அப்படின்னாக்கா இதை நீங்கள் டிக் பண்ணலாம். அதே போல் இந்த இது டெம்பரரி செட்டிங் போடுறதுக்கு இல்லை ரூஃபிங்கில் வந்து அழகுபடுத்துறதுக்கு எந்த கனிமம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி எலும்பு முறிவுக்கு மாவு கட்டு போகிறதுக்கு இந்த கனிமத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கனிமத்தை நீங்கள் டிக் பண்ணலாம். இல்லை பல் டாக்டர் வந்து செயற்கை பல் இது பண்ணுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கனிமத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இதை டிக் பண்ணலாம். சின்ன சின்ன டாய் தயாரிக்கிற இந்த கனிமத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கனிமத்தை நீங்கள் டிக் பண்ணலாம். அப்போ இது என்ன கனிமம் யாருக்கா தெரியுங்களா? யோசிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, நானே ஆன்சர் சொல்கிறேன். இதுதான் அந்த கனிமம். அந்த கனிமத்துக்கு பேர் வந்து ஜிப்சம்னு பேர். இந்த சைடில் கொடுக்கலாம் அந்த ஜிப்சத்தினுடைய கிறிஸ்டல் ஃபார்மு. இன்னும் இதை பற்றி என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னுடைய வெரைட்டிஸ்லாம் பேசினா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும். நம்ம டிஎன்பிசிக்கு அந்த அளவுக்கு தெரியுதை விட இதனுடைய பயன்பாடுகள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய காம்போசிஷன், என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸு, என்னுடைய வெரைட்டிஸு, என்னுடைய ஆரிஜின் எங்கே கிடைக்குது, தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குது, தமிழ்நாட்டில் அரியலூர் ஏரியாவில் கிடைக்குது. அரியலூர் ஏரியாவில் வந்து இந்த ஜிப்சம் இருக்குது. இது வந்து கடல் தண்ணி லைட்டாக கொஞ்சம் நீராவி ஆகி அப்படியே எவாப்ரேஷன் ஆகி இந்த ஜிப்சம் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி அதனுடைய ஆரிஜின் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் பேசினா நிறைய போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஜிப்சம். அது மாவை அரைச்சி பார்த்தா கொடுத்தாங்கன்னா அது பேர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு பேர். கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அதை அப்படியே பேர்ன்ட்டு பண்ணி அதை கொஞ்சம் ஹீட்டை ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை அரைச்சி மாவாக பவுடர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது பேர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு பேர். அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் பயன்படுது. குறிப்பாக சிமெண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு இது பயன்படுது அப்படின்னாக்கா, சிமெண்ட்டு சும்மா நம்ம சுண்ணாம்பை மட்டும் போட்டு சிமெண்ட்டு தயார் பண்ணாங்கனாக்கா செவுத்தில் போட்டோன்னு அப்படியே ஒட்டிக்கும், அப்படியே இறுகிடும். நம்ம நினைச்ச மாதிரி அந்த செவுத்தில் வந்து அப்படியே பூச முடியாது. இந்த ஜிப்சத்தை கலந்தா தான் அந்த கொத்தனார் வந்து அந்த சிமெண்ட்டை பூச வேணுங்கிற இடத்துல அதிகமாக இருக்குன்னா எடுத்துட்டா, எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வைக்கலாம். எல்லாம் இவர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் லெவலான பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை சரி பண்ணுற வழியும் அந்த இது சிமெண்ட்டு செட் ஆகாது. ஏன்னா இந்த ஜிப்சம் கலந்ததுனால. ஜிப்சம் கலக்கலைன்னா போட்டோன்னே செட் ஆகிடும். அப்போ இது எதுனா ரிட்டார்டிங் தி செட்டிலிங் டைம், அதாவது அந்த செட் ஆகிற டயத்தை சிமெண்ட் நல்லா செட் ஆகி இருக்கிற டயத்தை வந்து குறைக்குது. அப்போ குறைக்கிறதுலாம் என்ன ஆகுனாக்கா நம்ம வேணுங்கிற மாதிரி லெவல் பண்ணிக்க முடியும்.
போட்டோடனே பிடிச்சிச்சுன்னா நம்ம எதுவும் செட் பண்ண முடியாது. இப்போ கால்சியம் கார்பனேட் மட்டி, அதாவது சுண்ணாம்பு கல் மட்டி இருந்துச்சுன்னா போட்டோடனே பிடிச்சிக்கும். அப்போ நம்ம லெவல் பண்ண முடியாது. அப்போ அந்த ஜிப்சம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிமெண்ட் தயாரிக்கல ஒரு முக்கியமானது தான். எப்படி சுண்ணாம்பு கல் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு முக்கியமோ அதே போல் மிளகாத்தூளும் முக்கியம், சாம்பார் தூளும் முக்கியம். அது மாதிரி தான் இது. ஒரு சிமெண்ட்டை தயாரிக்க சுண்ணாம்பு கல் முக்கியம். அது கூட ஜிப்சம் கலந்தாதான் அந்த கொத்தனார் அதை யூஸ் பண்ணுறவங்க பொறுமையாக வேணுங்கிற மாதிரி பில்டிங்கை வேணுங்கிற மாதிரி லெவலாக பண்ண முடியும். இல்லைனாக்கா போட்டோன்னே பிடிச்சிச்சுனாக்கா இறுகிச்சுனாக்கா அந்த பில்டிங்கை ஒழுங்காக கட்ட முடியாது. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அந்த சிமெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு இந்த ஜிப்சங்கிறது மெயினாக பயன்படுது. அதனால் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டாக்கா அழகாக நீங்கள் எழுதலாம். அதை சுண்ணாம்புகளை கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சுண்ணாம்புகளை தான் நீங்கள் எழுதணும். சிமெண்ட் தயாரிக்க எந்த கனிமம் பயன்படுது அப்படின்னா சுண்ணாம்புகள்னா சுண்ணாம்புகள். சுண்ணாம்புகள் இல்லை ஜிப்சம் இருக்குனாக்கா நீங்கள் ஜிப்சத்தை எழுதலாம். அதே போல் வந்து மாவு கட்டு போட்டு எந்த மினரல்னாக்கா இந்த ஜிப்சம் தான். செயற்கை பல்லு கட்டுறதுக்கு எது பயன்படுதுன்னா இந்த ஜிப்சம் தான். நீங்கள் ரேடியோவில் கேட்டுருப்பீங்க, நல்ல நிலக்கடையில் சாகுபடி செய்ய ஜிப்சத்தை பயிரிடுவீர் அப்படிம்பாங்க. அப்போ என்னன்னாக்கா அந்த ஜிப்சம் வந்து உரமாகவும் பயன்படுது, டெம்பரரி பில்டிங் கட்டவும் பயன்படுது, டாய்ஸ் செய்யவும் பயன்படுது. குறிப்பாக ராஜஸ்தான்காரங்க இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி ரோட் ஓரத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன அந்த மவுல்டை வச்சுக்கிட்டு அந்த கிருஷ்ணர் பொம்மை அந்த மாதிரிலாம் வடிவத்தை வச்சுக்கிட்டு அது உள்ள இந்த ஜிப்சம் மாவை கொட்டி தான் அதை அப்படியே பொம்மையை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே பெயிண்டிங்லாம் அடித்து ஆர்ட் பண்ணிக்கின்னு நிறைய ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அதனால் ஃபுல்லாக அந்த ஜிப்சம் வந்து இந்த அளவுக்கு வந்து பயன்படுது. இது வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு மினரல்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு டாபிக் எடுத்து டீல் பண்ணேன். இதான் வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் மினரல்ஸ்னு ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு டீல் பண்ணிருக்கேன். இதை முடிக்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கிறேன். இது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து முதல் வீடியோவாக வெளியிட்டிருக்கோம். இந்த வீடியோவை உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி அனுப்புங்க. குறிப்பாக லேடிஸ் பெண்கள் வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். பார்த்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படியும் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த நம்ம சேனலில் அருள் லைஃப் கேடிங்கிற சேனலில் டைப்பிங் ப்ராக்டிஸ், இங்கிலீஷ் டைப்பிங் ப்ராக்டிஸ் இது போட்டிருக்கோம் வீடியோ. நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து பயனடைகிறாங்க. அதனால் இதை பார்க்காதவங்க இதுவரையிலையும் அந்த டைப்பிங் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இங்கிலீஷில் வந்து டைப்பிங் வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி 6 வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தா தான் அடுத்து தமிழில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ போடலான் இருக்கோம். இங்கிலீஷை நல்லா டைப் அடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழையும் ஈஸியாக டைப் அடிக்க தெரிஞ்சுக்கலாம். அதோட இது வந்து நம்மளுக்கு வந்து இது 99வது வீடியோ. நாளைக்கு வந்து 100வது வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அதனால் அந்த 100வது வீடியோவும் பார்த்து அனைவரும் பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.